வணக்கம் மக்களே, நாம இந்த ஆரோக்கியமான பதிவில் வெள்ளரிக்காயில் நிறைந்துள்ள மருத்துவமைகளை பற்றி நம்ம விளக்கமாக பார்க்க போகிறோம். வெள்ளரிக்காயில் 8 கலோரிகள் மட்டும்தான் இருக்குது. ஆனாலும் இதில் 1.9 கிராம் நம்மளுடைய உடலுக்கு வேண்டிய கார்போஹைட்ரேட்டுகள், 0.3 கிராம் புரதச்சத்துக்கள் இருக்குது. மேலும் இதில் நம்மளுடைய உடலுக்கு வேண்டிய அத்தியாவசியமான தாது பொருட்களான மெக்னீசியம், பொட்டாசியம், அப்புறம் விட்டமின் சத்துக்களான விட்டமின் சி என்று சொல்லக்கூடிய உயிர் சத்து, விட்டமின் கே அதெல்லாம் இருக்குது. அப்புறம் மேங்கனீஸ் சத்துக்களுமே நிறைந்திருக்குங்க. ஆரோக்கியமான ஒரு வாழ்வுக்கு தினசரி நீங்கள் உங்களுடைய உணவுகளில் ஒரு வெள்ளரிக்காய் எடுத்துக்கொண்டு வரும்போது என்னென்ன ஊட்டச்சத்துக்கள் கிடைக்கப்பெற்று என்னென்ன மருத்துவமைகளை நீங்கள் பெற போறீங்க அப்படின்றத விளக்கமாக பார்ப்போம். அதை பற்றி பார்க்கறதுக்கு முன்னாடி இந்த வீடியோவுக்கு மட்டும் ஒரு லைக் கொடுத்துட்டு இந்த தகவலை உங்களுக்கு தெரிஞ்சவங்களுக்கும் ஷேர் பண்ணிடுங்க. ஏன்னா இது அவங்களுக்கும் பயனுள்ளதாக இருக்கக்கூடிய ஒரு ஆரோக்கியமான பதிவு தான். இது போன்ற அப்டேட்ஸ்கள் நீங்கள் தொடர்ந்து பார்க்கறதுக்கு நம்மளுடைய ஹெல்த் நியூஸ் தமிழ் சேனலை மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. பக்கத்தில் இருக்கக்கூடிய பெல் பட்டனையும் கிளிக் பண்ணி ஆல் அப்படின்ற ஆப்ஷனையும் செட் பண்ணி வச்சுக்கிட்டீங்க அப்படின்னா நாங்கள் போடக்கூடிய எல்லா அப்டேட்ஸும் உங்களுக்கு நோட்டிஃபிகேஷன் அடிக்கடி வந்து சேரும். சரிவாங்க மக்களே, இப்போ வீடியோக்குள்ள போயிடலாம். உங்களுடைய உடம்பு எப்போதுமே நீர் சத்து பெற்று வறட்சி ஏற்படாமல் சுறுசுறுப்பாக நீங்கள் செயல்படுவதற்கு அன்றைய நாட்களில் வேலைகளை செய்து முடிக்கிறதுக்கெல்லாம் வெள்ளரிக்காய் நீங்கள் எடுத்துக்கலாம். உங்களுடைய உடல் எப்போதுமே நீரேற்றமாக அப்போதான் இருக்கும். பொதுவாக கோடை காலத்தில் நமது உடலுக்கு அதிக நீர் சத்து தேவைப்படுகிறது. தினசரி வேலைகளுக்காக நம்ம வெளியே சுற்றி திரியும் போது நமது உடல் அதிக நீர் சத்தை இழந்துடும். ஸோ இந்த மாதிரி சமயங்களில் இந்த வெள்ளரிக்காய் நமக்கு நல்ல ஒரு பலன்களை கொடுக்கும். இப்போ வெள்ளரிக்காயில் இருக்கக்கூடிய அதிக நீர் சத்து நம்மளுடைய உடலில் அந்த நீரேற்றத்தை, நம்மளுடைய உடலை எப்போதுமே நீரேற்றமாக வைத்து வறட்சி ஏற்படாமல் பாதுகாத்துக் கொள்ளுங்க. ஸோ இதனால் நீர் சத்து நிறைந்த உடலாக நம்மளுடைய உடல் அந்த கோடை காலங்களிலுமே இருக்கும்போது சுறுசுறுப்பாக நம்மளுடைய வேலைகளை புத்துணர்ச்சியாக செஞ்சு முடிப்போம். சோர்வு அப்படின்றது இருக்காது. கண்களிலும் வறட்சி ஏற்படாது. தோல் சருமங்கள் எதுவுமே நமக்கு பாதிக்கப்படாதுங்க. ரெஃப்ரெஷ்மெண்ட்டாக புத்துணர்ச்சியாக சுறுசுறுப்பாக நம்ம இருப்போம். அதுக்காக தான் நம்ம என்ன பண்ணணும்னா நீரேற்றமாக நம்மளுடைய உடலை வைத்துக் கொள்வதற்காக வெள்ளரிக்காய் நம்ம எடுத்துக்கணும். கடுமையாக இருக்கக்கூடிய மலச்சிக்கலை தடுக்கக்கூடியது வெள்ளரிக்காய்ங்க. பலரும் மலச்சிக்கல் பிரச்சனையால் அவதியுறக்கூடும். ஸோ அவதிப்பட்டு இருப்பாங்க. ஆனால் அதுக்காக அவங்க என்ன பண்ணுவாங்கன்னா கண்ட மாத்திரைகளை சாப்பிட்டு உடலை கெடுத்துக் கொள்வதை விட இயற்கையான முறையில் உணவுகளை எடுத்துக்கொள்ளும் போது எப்படியெல்லாம் மலச்சிக்கலை சரி பண்ணலாம் அப்படின்ற அந்த வழிகளை தேர்ந்தெடுக்கணும். அந்த வகையில் வெள்ளரிக்காய் அவங்க எடுத்துக்கலாம். வெள்ளரிக்காயில நீர் சத்தும் நார் சத்தும் நிரம்பி இருக்குது அப்படின்றதால இது மலச்சிக்கலை தடுக்கிறதுக்கு உதவிகரமாக இருக்கும். மேலும் இது சீரான உங்களுடைய அந்த குடல் இயக்கத்திற்கு வழிவகுக்கும். எனவே சீரற்ற குடல் இயக்கம், கடுமையான மலச்சிக்கல், வயிற்று வலி, வாயு பிரச்சனை, வயிற்று பொறுமல், இந்த மாதிரி எந்த செரிமானம் சார்ந்த பிரச்சனையாக இருந்தாலும் அதை நீங்கள் வெள்ளரிக்காயை சேர்த்து கொட்டீங்கன்னா அந்த பிரச்சனைகள் உங்களால் விடுபட முடியும். ஒட்டுமொத்தமாக உங்களுடைய அந்த மலச்சிக்கல் பிரச்சனை சரி பண்ணிட்டு குடல் இயக்கத்தை ஆரோக்கியமாக பராமரித்து செரிமான மண்டலத்தை வலுப்பெற வைக்கிறதுக்கு வெள்ளரிக்காயை தொடர்ந்து தினந்தோறும் நீங்கள் எடுத்துக்கொள்ளலாம். உங்களுடைய உடல் எடையை எந்த விதமான பக்க விளைவுகளும் இல்லாமல் ஆரோக்கியமான முறையில் குறைக்கிறதுக்கெல்லாம் நீங்கள் வெள்ளரிக்காயை எடுத்துக்கொள்ளலாம். உடல் எடையை குறைக்கிறதுக்காக நம்ம உடற்பயிற்சி போன்ற பல்வேறு வழிகளை மேற்கொண்ட போதிலும் வெள்ளரிக்காய் போன்ற இயற்கையாக பலன் தரக்கூடிய பொருட்களை நம்மளுடைய உணவுகளை சேர்த்துக்கொள்வது எடையை குறைக்கிறதுக்கு மேலும் நமக்கு உதவிகரமாக இருக்குங்க. இந்த வெள்ளரிக்காயில் கலோரிகள் குறைவாகவும் சத்துக்கள் அதிகமாகவும் இருக்கு. மேலும் இந்த வெள்ளரிக்காய் எளிதில் பசியை தூண்டாது அப்படின்றதால அதிகப்படியான உணவுகளை உண்பதிலிருந்து இது உங்களை தடுத்துருங்க. ஸோ அதனால் பார்த்தீங்கன்னா இப்போ நம்ம வெயிட் லாஸ் பண்ணணும் அப்படின்னாலே அதிக கலோரிகள் நிறைந்திருக்கக்கூடிய உணவுகள்லாம் எடுத்துக்கொள்ளக்கூடாது. குறைந்த கலோரிகள் நிறைந்திருக்கக்கூடிய உணவுகளை எடுத்துக்கொண்டு பசியை எப்படியெல்லாம் கண்ட்ரோல் பண்ணி நம்ம உடலில் இருக்கக்கூடிய கொழுப்புகளை எரித்து ஆற்றலாக மாற்றிக்கலாம் அப்படின்னு தான் பார்க்கணும். ஸோ அப்போ நீங்கள் வெள்ளரிக்காயில் சாப்பிட்டீங்கன்னா வேறு அதிக கலோரிகள் இருந்திருக்கக்கூடிய உணவுகளை எடுத்துக்கொள்ள மாட்டீங்க. வெள்ளரிக்காயில் இருக்கக்கூடிய நீர் சத்து, நார் சத்து ஏற்கனவே உங்களுடைய உடலில் தேங்கிருக்கக்கூடிய கொழுப்புகளை எரித்து அது எனர்ஜியாக மாற்றிடுங்க. ஆற்றலாக உங்களுக்கு மாற்றி கொடுத்து எரிச்சிரும். அதனால் அந்த தொப்பை, தேவையில்லாத கொழுப்புகள்லாம் கரைக்கப்பட்டு கட்டுக்கோப்பான உடலமைப்பை நீங்கள் பெறுவீங்க. ஸ்லிம் ஆகிறதுக்கான பாசிபிலிட்டி வெள்ளரிக்காய் உங்களுக்கு அதிகமாகவே கொடுக்கும். உங்களுடைய ரத்தத்தில் இருக்கக்கூடிய சர்க்கரையினுடைய அளவை பராமரிக்கிறதுக்கு நீங்கள் வெள்ளரிக்காய் எடுத்துக்கலாம். இப்போதெல்லாம் சர்க்கரை நோய் இருக்கிறவங்களுடைய எண்ணிக்கை அதிகமாகிட்டே போகுது அப்படின்றத செய்திகள்லையும் ஆய்வுகள்லையும் நம்ம தெரிஞ்சுக்கொள்ள முடியுது. அப்போ அவங்க எல்லாமே சுகர் ப்ராப்ளம் இருக்கக்கூடிய பேஷண்ட்ஸ் எல்லாம் வெள்ளரிக்காய் உணவுகளை சேர்த்துக்கிட்டாங்க அப்படின்னா அது அவங்களுடைய ரத்தத்தில் இருக்கக்கூடிய சர்க்கரையினுடைய அளவை சீராக வைக்கிறதுக்கு ஹெல்ப் பண்ணும். இதனால் இது அடிப்படையிலேயே நீரிழிவு மற்றும் அது தொடர்பான பல பிரச்சனைகள் அப்படின்னா ஃபார் எக்ஸாம்பிள் நரம்பு சம்பந்தப்பட்ட பிரச்சனைகள், நீரிழிவு ஏற்படுறவங்களுக்கு இந்த எலும்புகள் மெலிவு நோய் ஏற்படும், கண் பார்வை திறன் கூட பாதிக்கப்படும். ஸோ இந்த மாதிரி நிறைய சைடு எஃபெக்ட் இருக்கும் இல்லையா, அதையுமே வராமல் தடுக்கிறதுக்கெல்லாம் வெள்ளரிக்காய் உதவிகரமாக இருக்கும். எனவே நீரிழிவு நோயாளியிலிருந்து பாதுகாத்துக் கொள்ளணும், தற்காத்துக் கொள்ளணும், அந்த பிரச்சனைகளிலிருந்து விடுபட்டு விட்டு ரத்தத்தில் இருக்கக்கூடிய சர்க்கரையினுடைய அளவை எப்போதுமே கட்டுப்பாடோடு வைத்துக் கொள்ளணும். சுகர் ப்ராப்ளத்திலிருந்து நாளடைவில் விலகிக் கொள்ளணும் அப்படின்னா வெள்ளரிக்காயை தொடர்ந்து எடுத்துக்கொள்வது நல்லதுங்க. நோய் எதிர்ப்பு சக்தி திறன் பெறுவதற்கு வெள்ளரிக்காய் எடுத்துக்கலாம். இப்போதெல்லாம் நமக்கு எப்படி நோய் பரவுது அப்படின்னு தெரியாது. இப்போ தற்போது பலவிதமான சீசனெல்லாம் புதுசாக அட்டாக் ஆகக்கூடிய பாக்டீரியா, வைரஸ் போன்ற பருவகால தொற்று வியாதிகளால் நம்ம அவதிப்பட்டு இருந்திருக்கோம் இல்லையா. ஸோ அப்போ நம்ம அந்த பிரச்சனைகளிலிருந்து விடுபடணும் அப்படின்னா வெள்ளரிக்காய் எடுத்துக்கணும். வெள்ளரிக்காயில் அதிக அளவில் ஆன்டி ஆக்சிடென்ட்கள் இருக்கு. எனவே இது நமது உடலை பல்வேறு நோய் தொற்றுகளிலிருந்து பாதுகாக்குது. அது மட்டும் இல்லாமல் இந்த வெள்ளரிக்காய் நிரம்பியிருக்கக்கூடிய நல்ல பண்புகள் நமது உடலில் இருக்கக்கூடிய நாள்பட்ட நோய்கள், அந்த நாள்பட்ட நோய்களை உடனடியாக குணப்படுத்தி அந்த நோய்கள் ஏற்படுவதற்கான அபாயத்தையுமே நமக்கு குறைக்குதுங்க. இதனால நமக்கு இருக்கக்கூடிய சாதாரணமான நோய்களான சளி, காய்ச்சல், இருமல், தலைவலி இந்த மாதிரி
பிரச்சனைகள் எல்லாத்தையுமே குணப்படுத்திக் கொள்ளலாம். சீசனலாக புதுசாக அட்டாக் ஆகக்கூடிய பாக்டீரியா வைரஸ் போன்ற பருவகால தொற்று வியாதிகள், பூஞ்சை தொற்று வியாதிகளையும் வராமல் தடுத்துக் கொள்ளலாம். ஸோ வெள்ளரிக்காய் எடுத்துட்டோம்னா எந்த நோயுமே இல்லாமல் நாம் நலமோடு வாழ முடியும். ஆயுள் நமக்கு அதிகமாகவே நீட்டிக்கப்படும். தொடர்ந்து வெள்ளரிக்காய் எடுத்துக்கொண்டு இந்த நன்மைகளை பெற்று நலமோடு வாழக்கூடிய வாய்ப்பை பெறுங்க. அடுத்த ஆரோக்கியமான பதிவில் மறக்காமல் சந்திப்போம். நன்றி மக்களே.